ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு ரொட்டி, மீன், முட்டை, பிரெட், ஃபிஷ் அண்ட் எக். வாசிக்க வேண்டிய வேத பகுதி தானியேல் 9ஆம் அத்தியாயம் 16 முதல் 23 வரை. ஆண்டவரே, உம்முடைய சர்வ நீதியின்படியே உமது கோபமும் உமது உக்கிரமும் உம்முடைய பரிசுத்த பர்வதமாகிய எருசலேம் என்னும் உமது நகரத்தை விட்டு திரும்பும்படி செய்யும். எங்கள் பாவங்களினாலும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களினாலும் எருசலேமும் உம்முடைய ஜனமாகிய நாங்களும் எங்கள் சுற்றுப்புறத்தார் யாவருக்கும் நிந்தையானோம். இப்போதும் எங்கள் தேவனே, நீர் உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவர் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணும். என் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும். உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாலிடங்களையும் உமது நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். என் தேவனே, உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறதே என்றேன். இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக நான் என் விண்ணப்பத்தை என் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டிருந்தேன். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திப்பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன். ஆதலால் நீ வேண்டிக்கொள்ள தொடங்கிய போதே கட்டளை வெளிப்பட்டது. அதை நான் அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள் என்றான். இன்றைய மனப்பாட வசனம் 1 யோவான் 5ஆம் அத்தியாயம் 14ஆம் வசனம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். This is the confidence we have in him, that if we ask anything according to his will, he hears us. கடந்த 3 தினங்களாக மலை பிரசங்கத்திலே எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைய ஜெபத்தை குறித்த சத்தியங்களை போதித்திருக்கிறார் என்று நாம் கவனித்து வருகிறோம். இந்த மலை பிரசங்கத்தை மன்றாட்டு சொற்பொழிவு அல்லது ஜெப பிரசங்கம் என்று சொன்னாலும் கூட அது மிகையாகாது. இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ சர்மன் ஆன் த மவுண்ட், இட் இஸ் சர்மன் ஆன் பிரேயர் என்று நாம் ஆங்காங்கே சுட்டி காட்டினோம். இன்றும் நாம் கூடுதல் சில வசனங்களை அந்த பிரசங்கத்திலிருந்து எடுத்து தியானிப்போம். முதலாவது மத்தேயு 7:7. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஜெபத்திற்கு பதில் நிச்சயம் கிடைக்கும். ஜெபத்திற்கு பதில் அளிப்பதே கடவுளின் சுபாவம். கேட்பது நிச்சயம் கிடைக்கும். தேடுவதை நிச்சயம் காணுவோம். தட்டுவது நிச்சயம் திறக்கும். கடவுளை சந்தேகிக்க வேண்டாம். அறிவு பெருத்த இந்நாட்களில் எளிய விசுவாசம் எளிதல்ல. ஆனால் வேறு வழியே கிடையாது. கேட்கவும் தேடவும் தட்டவும் அழைப்பதே அவர்தானே. எதற்காக? பதில் கொடுக்கத்தான். நாம் கேட்பது அவருக்கு ஆனந்தம், அதற்கு பதிலளிப்பது ஆண்டவருக்கு பேரானந்தம்.
இன்னொரு வசனம் மத்தேயு 7:8. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, கடவுளிடம் பாரபட்சம் இல்லை. அனைவரும் அவருக்கு அருமையானவர்கள். பிறரது ஜெப உதவி நமக்கு தேவை, ஆனால் சிபாரிசு தேவையில்லை. ஆண்டவரிடம் நாம் நேரே செல்லலாம். ஜெபத்திற்கு பதில் பெற்றுக்கொள்கிற வரம் என்று ஒன்றுமே கிடையாது. தமது சொந்த பிள்ளைகளிடம் இறைவன் பாரபட்சம் காட்டுவாரோ? எலியா ஒன்றும் சூப்பர் ஸ்டார் கிடையாது, நம்மை போல் சுபாவம் உள்ளவர்தான் என்கிறது வேதம். அவர் ஜெபித்தார், ஆண்டவர் பதிலளித்தார். எந்த நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதலும் மிகுந்த பலன் உள்ளது. வாசிக்கிறேன், யாக்கோபு 5:16-18 நீங்கள் சுகமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. நாம் கிறிஸ்துவில் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். எனவே தயக்கங்களை தகர்த்தெறிந்து தைரியமாய் ஜெபிப்போம். நமக்கு ஆண்டவருக்கும் நமக்கும் இடையில் நடுவர் அல்லது மத்தியஸ்தர் என்று எவரும் தேவையில்லை. இயேசு ஒருவரே நடுவர், இயேசு ஒருவரே மத்தியஸ்தர், இயேசு போதுமே. இன்னொரு வசனம் மத்தேயு 7:9-11. எந்த மனிதனாவது தன்னிடம் அப்பம் கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கும் உங்கள் பிதா தம்மிடம் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நாம் கேட்பதையே கடவுள் கொடுப்பார். சோதிகளின் பிதாவிடம் இருந்து வரும் அத்தனையும் நல்லவை, நிறைவானவை. யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. பிரியமானவர்களே, நன்மையானவை என்று மத்தேயுவிலே நாம் வாசிக்கிற காரியம் லூக்கா தன்னுடைய நற்செய்தி நூலிலே பரிசுத்த ஆவி என்று எழுதியுள்ளார். லூக்கா 11:13. இதுதான் ஆசீர்வாதங்களிலெல்லாம் மேலானதொரு ஆசீர்வாதம், திருத்தந்தையின் திருவாக்கு. தினமும் புதிதாய் ஆவியினால் நிரப்பப்பட நாம் ஜெபிப்போம். நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் அவர் நமக்குள்ளே செயல்பட வல்லவராகையால் ஆவியை அளவில்லாமல் அவர் நம்மீது நிச்சயம் கொட்டுவார். எம்எல் ஜெபசிங் அண்ணன் அழகாக இதை பாடி வைத்தார்கள். மீன் கேட்டால் பாம்பை அருள்வார் உண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோர் உண்டோ, பொல்லாதோர் கூட செய்திடா நற்பீதா நலம் அருள்வார். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். எனவே கேட்போம், கொடுக்கப்படும், தேடுவோம், கண்டடைவோம், தட்டுவோம், திறக்கப்படும். மகா பெரிய தேவனே, ஜெபத்தை கேட்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஜெபத்தை குறித்து எவ்வளவு அழகாக விசாலமாக உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தமது மலைப்பிரசங்கத்திலே இவ்வளவாக போதித்து வைத்திருக்கிறாரே. இந்த எளிய ஆனால் உயரிய உன்னதமான இந்த படிப்பினைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே,
இந்த நாளின் திருவசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எவராவது இன்னும் தங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியின் நிறைவை பெறாமல் இருப்பார்களானால் இன்றைக்கே முழங்கால் படியிட்டு, கர்த்தாவே, பொல்லாதவர்களாகிய நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவாகிய நீர் உம்மிடத்தில் கேட்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்கிற வாக்குத்தத்தத்தை பற்றி பிடித்து கொண்டு உம்மிடத்திலிருந்து ஆவியின் நிறைவை நிறைவாய் பெற்றுக்கொள்ள, மகிழ்ச்சியாய், ஆனந்தமாய், குதூகலமாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் கேட்பதை கொடுப்பதிலே உமக்கு பெரிய மகிழ்ச்சி. ஆண்டவரே, நாங்கள் வேண்டுவதற்கு மட்டுமல்ல, நினைப்பதற்கும் அதிகமாக செய்ய நீர் வல்லவராய் இருக்கிறீரே. உம்மை வாழ்த்துகிறோம், உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். நீரே பரிசுத்தர், நீரே வல்லவர், நீரே நல்லவர். ஜெப ஆவியை எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஊற்றிவிடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.